உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு அபிஷேகத்தின் மேன்மை. இந்த தலைப்பில் தான் நாம் பார்க்க போகிறோம். என்ன மேன்மை? அபிஷேகத்தின் மேன்மை, இல்லையா? ஆம். கவனிங்கள், பழைய ஏற்பாடு நாட்களாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடு நாட்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அபிஷேகத்தினாலே என்ன செய்தார்? நிரப்பினார். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். அபிஷேகத்தின் மேன்மை என்று ஏன் இன்றைக்கு பார்க்கிறோம் என்றால், இந்த வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நன்றாக தெரிந்த இருவரை காட்டப் போகிறேன். ஒருவருக்கு, இந்த இருவரில் ஒருவருக்கு அபிஷேகத்தின் மேன்மை என்ன என்றால் நன்றாக அறிந்து வைத்திருந்தார். இன்னொரு நபருக்கு அபிஷேகத்தின் மேன்மை என்ன என்று அவருக்கு அது புரியவில்லை. அபிஷேகத்தின் மேன்மை என்ன என்று அறிந்தவர் எப்படி உயர்ந்தார்? அபிஷேகத்தின் மேன்மை என்ன என்பதை அறியாதவர் எப்படி தாழ்ந்து போனார்? அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்கள், கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. இந்த வேத புஸ்தகத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதுவான எல்லா காரியமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, நன்றாக கவனியுங்கள், நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த வேத புஸ்தகத்துக்கு வெளியே இல்லை. அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாமே எங்கே இருக்கிறது? வேத புஸ்தகத்துக்கு உள்ளே. எத்தனை பேர் வேத புஸ்தகத்துக்கு உள்ள இருக்கிறீங்க? கவனிக்கிறீங்களா இல்லையா? உள்ள கவனிங்க. மறுபடியும் தலைப்போட தேவ செய்தியுடைய தலைப்பு சொல்றேன். அபிஷேகத்தின் மேன்மை. இருவரை காட்ட போறேன், பாருங்க. சவுல், தாவீது. யாரு? சவுல், தாவீது. என்ன நடந்தது தெரியுங்களா உங்களுக்கு? இப்ப சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? சவுல், தாவீது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள் சீக்கிரமா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 32வது வசனம். நோக்கி இல்லை வாசித்தது சரிதானா? 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 32. ஓகே. நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். நான் போய் சொன்னது யாரு? இளைஞனா இருக்கிற தாவீது. இளைஞனா இருக்கிறான். நான் போய் அந்த பெலிஸ்தனோடு என்ன செய்கிறேன்? யுத்தம் பண்ணுகிறேன். இப்ப தாவீத தகப்பன் எதற்காக யுத்த களத்திற்கு அனுப்பினான் என்றால், யுத்த களத்தில் இந்த தாவீதுடைய 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் சேனையில இருக்கிறார்கள், சவுலின் படையில இருக்கிறார்கள். தாவீதின் தகப்பன், நீ போய் உன்னுடைய சகோதரர்களை சந்தித்து நலம் விசாரித்து கொண்டு வா. நாங்க போட்டிருக்கோம். அவருடைய கரங்களாலே அடையாளத்தை வாங்கி கொண்டு வா அப்படின்னு இருக்கு. தாவீது வர்றான். யுத்த காலத்துல 2 யுத்த அணிகள் அணிவகுத்து என்ன செய்கிறது? நிற்கிறது. ஒரு பக்கம் இஸ்ரவேலின் சேனை, இன்னொரு பக்கம் பாருங்க பெலிஸ்தரின் சேனை அணிவகுத்து என்ன செய்கிறது? நிற்கிறது. இந்த பெலிஸ்தர் சேனையிலிருந்து கோலியாத் என்ற ஒரு ராட்சதன்
என்ன செய்கிறான்? அவன் எழுப்பி வந்து இஸ்ரவேல் தேவனை என்ன செய்கிறான்? நிந்திக்கிறான். எப்படி நிந்திக்கிறான்? என்னோடு யுத்தம் செய்வதற்கு உங்களில் யாராவது ஆயத்தமா இருக்கிறீர்களா? என்னோடு யுத்தம் செய்வதற்கு உங்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். எப்படியாக அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? சேனையிலிருந்து அவனுடைய சேனையிலிருந்து எழுப்பி வந்து இஸ்ரவேல் சேனையை பார்த்து, இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான். ஆனால் கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு சவுல் ராஜாவும் போகவில்லை, இஸ்ரவேல் ராணுவத்தில் இருந்த வீரர்களும் என்ன செய்யவில்லை? போகவில்லை. அதற்கு மாறாக கோலியாத்தை பார்த்து சவுலும் இஸ்ரவேல் சேனையில இருக்கிற வீரர்களும் என்ன செய்தார்கள்? பயந்து நடுங்கினார்கள் என்று என்ன செய்கிறது? எழுதியிருக்கிறது. இப்படியாப்பட்ட தருவாயில் தான் தாவீது தன்னுடைய சகோதரிடத்தில் நலம் விசாரிக்க வருகிறான். கோலியாத்து வந்து என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் தேவனையும் இஸ்ரவேல் சேனையும் நிந்திக்கும் பொழுது இவனுக்குள்ள என்ன செய்கிறது? அபிஷேகம் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. இதனை அமைஞ்சல போறீங்க. இவனுக்குள்ள அபிஷேகம் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. தாவீதை யார் அபிஷேகம் பண்ணினார்? சாமுவேல் என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வேகமா எடுங்க, சீக்கிரமா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். இப்ப தாவீதுக்குள்ள யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ள பாருங்க வேலை செய்யுது. ஏற்கனவே பாருங்க, இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அபிஷேகம் பலமா என்ன பண்ணிருக்கு? வேலை செஞ்சிருக்கு. ஆமா, ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறான், ஒரு கரடி என்ன பண்ணிருக்கிறான்? கொண்டிருக்கிறான் பாருங்க. எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. ஆனா இவன் சொல்றான் பாருங்க, ஆமா, 1 சாமுவேல் 17:32 அந்த வசனம் பின்னாடி, நான் போய் இந்த பெலிஸ்தனோடு என்ன பண்றேன்? யுத்தம் பண்றேன். எல்லாம் கவனிங்க. தாவீது அந்த நாட்களிலே அவன் யுத்த வீரன் அல்ல, அவன் ஒரு இளைஞன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற இளைஞன். அவனுக்கு யுத்தம் தெரியாது, யுத்த நுணுக்கங்கள் தெரியாது, யுத்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள என்ன கிரியை செய்கிறது? சத்தமா பேசுங்க. என்ன கிரியை செய்கிறது? அபிஷேகத்தை இழந்த சவுல் கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்குகிறான். அபிஷேகத்தை தனக்குள்ளே அனல் மூட்டிக் கொண்டிருக்கிற தாவீது கோலியாத்துக்கு முன்பாக, பெலிஸ்தர் ராணுவத்துக்கு முன்பாக எப்படி நிற்கிறான்? தைரியமாக நிற்கிறான். நீங்களா அபிஷேகத்தை பெற்றவங்களா பெறாதவங்களா? பெற்றவங்களா கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரி, இப்ப கோலியாத்தும் பெலிஸ்தர் சேனையும் பிரச்சனைகளுக்கும் தடைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அடையாளமா இருக்குது இல்லையா? இப்ப கோலியாத்து தாவீது போய் மேற்கொள்றான். பெரிய தடையை மேற்கொள்ள போறான். உங்களுக்கு முன்னாடியும் பிசாசு பல தடைகள் வச்சிருக்கிறான். அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி அதை மேற்கொள்ளுகிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மேற்கொள்ளுகிறீர்கள்? கவனிங்கள். தாவீது தனக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருந்தான்? அதை அனல் மூட்டிக் கொண்டே இருந்தான். தனக்குள்ளே அபிஷேகத்தை அவன் அனல் மூட்டினதுனால ராட்சதன் கோலியாத்தை பார்த்து அவனுக்கு என்ன இல்லாமல் போய்விட்டது? சொல்லுங்க, என்ன இல்லாமல் போய்விட்டது? பயம் இல்லாமல் போய்விட்டது. பயம் இல்லாமல் போய்விட்டது. நீங்களும் உங்களை ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினாலே நிரப்பி உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டிக் கொண்டிருந்தால் உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும்
போராட்டங்கள் எதுவா இருந்தாலும், நெருக்கடிகள் எதுவா இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நிச்சயமாக அதை எதிர்கொள்வீர்கள். அதை பார்த்து என்ன செய்ய மாட்டீர்கள்? பயப்பட மாட்டீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதனாலதான் வேதத்தை விட்டுட்டு வெளியே அதிகமா என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. எப்போது எதுக்குள்ள பார்க்கணும்? வேதத்துக்குள்ள என்ன செய்யணும்? பார்க்கணும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, நான் போய், எல்லாரும் சொல்லுங்க, நான் போய். சத்தமா சொல்லுவோமா? நான் போய். ஆமா, நீங்க போய் என்ன பண்ணுவீங்க? ஓ, தாவீது இப்ப யாருக்கு சண்டை போட போற? கோலியாத்து கூட போட போற. நீங்க போய் யார் கூட போட போறீங்க? சொல்லுங்க. நீங்களும் போய் சண்டை போடணுங்க. யார் கூட போடணும்? பிசாசோட என்ன போடணும்? சண்டை போடணும். எதுல போடணும்? மனதில் போடணும். ஒரு சொல்லுங்களேன். உங்கள் மனதில் எப்போதும் ஒரு யுத்தம் என்ன செய்கிறது? நடந்து கொண்டே இருக்கிறது. எதிர்பார்க்க நான் பேச புரியுது. உங்கள் மனதில் ஒரு யுத்தம் அல்ல, உங்கள் மனதிலே பல யுத்தங்கள் நடக்கிறது. உங்கள் மனதிலே பல யுத்தங்கள் நடக்கிறது. உங்கள் மனதிலே உங்களுக்கு எதிராக பிசாசு பல ஆயுதங்களை என்ன செய்கிறான்? எடுக்கிறான். யார் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களால் நிற்கிறார்களோ அவர்கள் தான் தங்கள் மனதிலே சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து பிசாசு கொண்டு வருகிற ஆயுதத்தை என்ன செய்வார்கள்? மடங்கடித்து மேற்கொண்டு வெற்றி சிறப்பார்கள். புராணங்களே தாவீதுக்கு இப்ப இந்த ராணுவ வீரர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் அவனுக்கு தேவைப்படாம போயிடுச்சு. நான் என்ன பண்ண போறேன்றான். ஆரம்பத்துல பாருங்க, சவுல் தயங்குறான். பாருங்க, எப்பா நீ சின்ன பையனா இருக்கிற, நீ இளைஞனா இருக்கிற, அவன் கோலியாத்து பெரிய ராஜதன், அவன் பல யுத்தங்களை பார்த்தவன், பல பேரை கொண்டிருக்கிறான். யுத்தம் பண்றதே அவனுடைய வேலையா இருக்குப்பா. இல்ல இல்ல ராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு கரடி வந்தது. அந்த கரடி என்ன பண்ண? நான் கொண்டு போட்டேன். அப்புறம் ஒரு சிங்கம் வந்தது. சிங்கத்தை என்ன பண்ண? கொண்டு போட்டேன். அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் என்னை தப்பு வித்த கர்த்தர் இந்த கோலியாத்து கைக்கு என்ன செய்வார்? தப்பி விப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப சவுலுக்கு கொஞ்சம் என்ன வருது? தாவீது மேல நம்பிக்கை வருது. அப்பாடா, நம்ம சார்பா ஒரு ஆள் போறா இல்லையா? கோலியாத்து நம்ம அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தான். யாரும் இல்லையா, யாரும் இல்லையா, யாரும் இல்லையான்னு. தாவீது ஒரு ஆள் வந்துட்டா போல. நீங்க எத்தனை பேர் சொல்லுங்க, நான் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அட சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு இந்த தைரியம் வரலையா? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். கையை வந்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நான் போறேன். சரி, என்ன பண்றாங்க? அப்படியாப்பா, இங்க வாப்பா, உனக்கு சில இந்த ஆயுதம் சம்பந்தப்பட்டதெல்லாம், இந்த போர்க்கருவி இல்ல, அதாவது இந்த மார்க் கவசம் சொல்லுவாங்க தெரியுமா? மார்க் கவசம், பரிசை, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. 38, 39 கவனிங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38, 39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீரானை அவன் தலைமையில போட்டு, தலைமையில என்ன போடுறான்? சீரா, வெண்கல சீரா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். தாவீது தலையில அடிக்கடி என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து, மார்க் கவசத்தை, ஈட்டியை விட்டா வேற எதுவும் விட்டா பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவனுடைய பட்டயத்தை தாவீதுக்கு தன் வஸ்திரங்களின் மேல் கட்டி கொண்டு சவுல் தன் பட்டயத்தை கொடுத்துட்டான். இந்தாப்பா, கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையா? உடனே நம்மால் என்னமா சொல்றான்? என்ன சொல்றான்? ஆகா, ஆமா, வெங்கல சீராவை கொடுத்தீரு, இதெல்லாம் போட்டு விட்டீங்க, மார்க்கவசத்தான் போட்டு விட்டீங்க, பட்டயத்தெல்லாம் கொடுத்தீங்க, இதெல்லாம் கொண்டு போய் நான் சண்டை போடுறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, நன்றி அப்படின்னு சொல்ல. அதுக்கு மாற என்ன சொல்றான்? கவனிங்க. அதில அவனுக்கு என்ன இல்ல? பழக்கம் இல்லை. இந்த கருவியெல்லாம் தாவீது பயன்படுத்தி அவனுக்கு என்ன இல்ல? பழக்கம் இல்ல. தாவீது 3 அண்ணன்களுக்கு இருக்கு, அவங்க யுத்தத்துல இருக்கிறாங்க. எனக்கு இதுல பழக்கம் இல்ல. அதுல அவனுக்கு பழக்கம் இல்லாதனால் நடந்து பார்த்தான். இப்போ சவுல் ட்ரெஸ் போட்டு விட்டா போல தாவீதுக்கு.
சவுல் Dress தாவீது என்ன பண்ணி வச்சு அப்படியே சொல்லுங்க. இந்த நம்ம வீட்டுல அந்த குட்டி பிள்ளை என்ன பண்ணும் தெரியுமா? அப்பா சட்டை என்ன பண்ணும்? அப்பா சட்டையை தூக்கி போட்டு அங்கேயே ஓடும். சட்டை கீழே என்ன பண்ணும்? பிள்ளையோட உடல் முழுவதும் மறைச்சு கீழே எழுதுட்டே போகும் போல நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அது மாதிரி பாருங்க, சவுளுடைய Dress தாவீதுக்கு என்ன பண்ணிருக்கு? இருந்திருக்கு போல. உடனே சொல்றான் தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபிப்பிராயம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை என்ன செஞ்சிட்டான்? களைந்து போட்டான். இப்ப பாருங்க, எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாம என்ன பண்றான்? ஒரு ராட்சதம் முன்னாடி போய் நிக்கிறா. எந்த பாதுகாப்பு இல்லாம கோலியாத் என்ற ராட்சதம் முன்னாடி போய் தாவீத நிக்க வச்சது என்ன? தாவீதுக்குள்ளே இருந்த கர்த்தருடைய ஆமென் சொல்ல போறீங்க. ஆமென் சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க. எத்தனை பேர் பிரசங்கம் புரியுது? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். நான் எப்ப முடிக்கணும் அப்பதான் என்ன பண்ணுவேன்? நான் முடிப்பேன். கவனிங்க. அப்ப நல்லா விளைவிக்கோங்க. அபிஷேகத்தினுடைய மேன்மைய தாவீது நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்? புரிஞ்சு வச்சிருக்கிறான். எக்காரணத்தை கொண்டு அபிஷேகத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. இந்த இடத்திலையும் கூட தாவீதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்ன தெரியுமா? அபிஷேகம். இந்த யுத்த களத்தில் இருந்துதான் தாவீதுடைய வாழ்க்கையே வேற மாதிரி என்ன செய்யுது? மாறுது. புரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்களேன். இந்த யுத்த களத்தில் இருந்துதான் தாவீது பெரிய பெரிய உயர்வுகளை என்ன செய்யறான்? பார்க்கிறான். அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய உயர்வுகளை தாவீது பெற்றுக்கொண்டான். அதுக்குத்தான் தாவீதுக்குள்ள அபிஷேகம் தீவிரமா வேலை செய்து. ஒரு சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, ஒரு நெருக்கடிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, ஒரு குழப்பத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, ஒரு போராட்டத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, ஒரு தேவைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, சில பலவீன ஒண்ண நாம மேற்கொள்ளும் பொழுது நீ அதுக்கு முன்னாடி அபிஷேகத்துல நிறைந்த பிள்ளையா என்ன செய்யணும்? நின்று அதை பார்க்கணும். ஒரு சொல்லுங்களேன். அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிற தாவீது அப்படியே கோலியாத்தை பார்க்கிறான். கோலியாத்து இப்ப தாவீதுக்கு ஒரு மேட்ரே இல்ல. எத்தனை அமைஞ்சல போறீங்க? நீங்க அபிஷேகத்துல நிரம்பி நீங்க பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் பலவீனங்களையும் குழப்பங்களையும் நோய் வியாதிகளையும் குழப்பத்தையும் விட முடியாத பழக்க வழக்கத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. எத்தனை அமைஞ்சல போறீங்க? இல்ல. கொஞ்சம் கவனிங்க. கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? கற்றுக்கொண்டுதான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடிய கூட்டத்தை என்ன செய்? ஆயத்தப்படுத்து. எத்தனை பேர் அபிஷேகத்துல எப்போதும் நிரம்பி இருக்க விரும்புறீங்க? எப்போதும் அபிஷேகத்துல நிரம்பி இருக்கணும். அபிஷேகத்தை நீங்க என்ன பண்ணணும்? அனல் மூட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க அபிஷேகத்தை உங்களுக்குள்ள ஆவியானவர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீங்க அனல் மூட்டலன்னா அந்த அபிஷேகம் அப்படியே மங்கி போயிடும். சவுலுக்கு அப்படிதான் நடந்தது. பாருங்க நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, சிறிய ஒரு வாலிபன் பெரிய ஒரு ராட்சதன் முன்னாடி போய் என்ன செய்யறான்? நிக்கிறான். சரி, அவன் நிக்கட்டும். அங்க நிப்பாட்டுவோம். கோலியாத்துக்கு முன்னாடியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம்? நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்து யாரை குறிச்சு பார்ப்போம்? சொல்லுங்க. அடுத்து யாரை பார்க்கலாம்? சவுலை பார்க்கலாம். வேகம் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. சத்தமா. போதும். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் எத்தனை நாள்? 40 நாள் வந்து நிற்பான். 40 நாள். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. சத்தமா வாசிக்கணும். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. போதும். இப்ப கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு போயிடுச்சு? சவுலை. சரி, இந்த சவுலை
கர்த்தர் அபிஷேகத்தினால நிரப்பினாரா நிரப்பலையா? ஆரம்பத்துல கழுதை காணாம போனதுல, கழுதைய தேடி போனால, அப்ப கர்த்தர் யாரை போய் சவுலை சந்திக்க வச்சாரு? ஆமா, சாமுவேலை சந்திக்க வைத்தார். இப்படி எல்லாம் திட்டம் வச்சிருந்தார் பாருங்க. சாமுவேல் மூலமா சவுல் என்ன செய்யப்பட்டான்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். வசனம் எங்க இருக்கு? 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வேகமா எடுத்துக்கோங்க. ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 10:1 டக்கு டக்குன்னு. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இப்ப சாமுவேல் யார் அபிஷேகம் பண்ணிட்டான்? சவுல். இந்த சவுல் யாரு? பென்னியமின் கோத்திரத்தை சார்ந்தவன். இவனதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜாவா என்ன செய்யறார்? கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். பாருங்க, சவுல் அபிஷேகம் பண்றாரு, ராஜாவை அபிஷேகம் பண்றாரு. பாருங்க, இப்ப ராஜ்யபாரத்துக்கு யாரு வந்துட்டா? சவுல் வந்துட்டாரு. அதிகாரம்லாம் இப்ப யார்கிட்ட வந்துருச்சு? சவுல் வந்துருச்சு. ஆனா அங்க பெரிய ஆளா யாரு? கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரு? சாமுவேல் வச்சிருக்கிறாரு. சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி, முதல் தீர்க்கதரிசி. எத்தனை பேர் நான் பேச புரியுது? அவர் தான் கடைசி நியாயாதிபதி, அவர் தான் முதல் தீர்க்கதரிசி. சாமுவேல் ஆண்டவர் பெரிய ஆளா வச்சிருக்கிறார். இப்ப பட்டத்துக்கு யார் வந்துட்டா? சிங்காசனத்துக்கு யார் வந்துட்டா? ராஜாவை யார் வந்துட்டா? சவுல். ஆரம்பத்துல எல்லா முடிவையும் சவுல் சாமுவேலை கேட்டு 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 எடுத்தான். அவனுக்குள்ள பெருமை வர வர, யாருக்குள்ள? சவுலுக்குள்ள என்ன வந்தது? பெருமை வர 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 எல்லா முடிவும் அவனாவே எடுக்க ஆரம்பிச்சான். அவனாவே முடிவு எடுக்க 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 அவனுக்குள்ள என்ன உண்டாக இருந்துச்சு? வீழ்ச்சி. அவனுக்குள்ள வீழ்ச்சி உண்டாயிடுச்சு. ஒரு காலகட்டத்துல சவுலுக்குள்ள இருந்த ஆவியானவர் புறப்பட்டு யாருக்குள்ள போயிட்டாரு? தாவீதுக்குள்ள போயிட்டார். சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகம் புறப்பட்டு யாருக்குள்ள போயிருச்சு? சொல்லுங்க, தாவீது. நல்லா விளைவிக்கோங்க. சவுலுக்குள்ள இருந்து கர்த்தரும் புறப்பட்டாரு, அபிஷேகம் புறப்பட்டுச்சு. போன உடனே என்னாச்சு? சவுலுக்குள்ள என்ன வந்தது? அட சொல்லுங்க, கவனிங்க. என்ன ஆவி வந்தது? கர்த்தரும் கர்த்தருடைய அபிஷேகமும் ஒரு நபரை விட்டு வெளியே முழுமையா போயிருச்சுன்னா உள்ள என்ன வந்துடும்? பொல்லாத ஆவி என்ன வந்து என்ன பண்ணும்? ஆசீர்வாதத்தினாலே நிரப்புமா? நன்மையினாலே நிரப்புமா? கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? ஐயோட்டி ஒரு ஆனந்த் சொல்லுங்க. கர்த்தரே வெளியே போயிட்டாரு, அபிஷேகம் வெளியே போயிடுச்சு பாருங்க. உடனே உள்ள என்ன வந்தது? பொல்லாத ஆவி. பார்த்துக்கிட்டே இருந்தது போல வேதத்தில் எழுதியிருக்கிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எப்ப உன்னை விட்டு கர்த்தர் வெளியே போவார்? எப்ப உன்னை விட்டு அபிஷேகம் வெளியே போகும்? கர்த்தரையும் அபிஷேகத்தையும் வெளியே விடாம உனக்குள்ளே காத்து கொள்றது யாருடைய வேலை? யாருடைய வேலை? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள கர்த்தரையும் அவருடைய அபிஷேகத்தையும் காத்து கொள்றது உங்களுடைய வேலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருவேளை கர்த்தரும் அபிஷேகமும் வெளியே போயிடுச்சுன்னா உங்களுக்குள்ள பிசாசு வந்து உங்க வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? சூறையாடிடும். சூறையாடிடும். அதுக்குதான் பாருங்க, சுற்றி திரிகிறான், சுத்தி தான் இருக்கிறான். நீங்க அனுமதி கொடுக்காம உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆதாம் அனுமதி கொடுத்ததுனாலதான் சர்ப்பம் உள்ள என்ன பண்ணது? வந்தது. அப்படின்னா ஆதாம் என்ன வழியில சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தவன் தெரியுமா? தோட்டத்தை பண்படுத்த வேண்டியதோ காவல் காக்க வேண்டியது யாருடைய வேலை?
ஆதாம் மேல அந்த நேரத்துல போய் எங்கேயோ போய் என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். காவல் காக்க வேண்டிய வேலையை சரியா செய்யாம போயிட்டான். அதனால எப்போதும் ஆவியானவர் உள்ள இருக்கணும். அபிஷேகம் எப்போதும் உள்ள கிரியை செய்யணும். எப்போதும் கேட்கணும். சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரம், வேகமா இடுங்க. சங்கீதம் 51, சீக்கிரமா. சங்கீதம் 51 10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அடுத்த வசனம் வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். போதும். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருந்தா என்ன அர்த்தம்? அபிஷேகத்தை என்னிடத்திலிருந்து என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். எத்தனை ஆனந்தல போறீங்க? சும்மா கர்த்தருடைய காரியத்துல கவனம் செலுத்தாம உலக காரியத்திலையும் பிழைப்புக்கு அடுத்த காரியத்திலையும் நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தா உங்களை சுத்தி இருக்கிற பிசாசு ஈஸியா உங்களுக்குள்ள வந்து உங்களை அட்டாக் பண்ணிடுவா. அப்ப முன்னேற்றம் தடைபடும், உயர்வு தடைபடும், சரீர ஆரோக்கியம் தடைபடும், குடும்ப சமாதானம் தடைபடும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அதிகமா என்ன செலுத்தணும்? கவனம் செலுத்தணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அதிகமா கவனம் செலுத்தணும். எப்போதும் பிழைப்புக்கு அடுத்த காரியத்துல அதிகமான நேரத்தை என்ன செய்யக்கூடாது? செலவழிக்க கூடாது. அப்படின்னா உங்களை வேலை செய்ய சொல்லல, உங்களை வந்து தொழில ஈடுபட சொல்லல, வியாபாரத்துல ஈடுபட சொல்லலன்னு சொல்லல. அதிலே மட்டும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவனோடு தனித்து இருக்கணும். எத்தனை பேர் நான் புரியுது? வனாந்தரத்திலே தாவீது யாரோடு தனித்து இருக்கிறார்? தேவனோடு. ஒரு பக்கத்துல இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, சகோதரர்கள் இல்ல, யாருமே இல்ல. வனாந்தரத்துல யார் இருக்கிறா? கர்த்தரும் தாவீதும். எத்தனை ஆனந்தல போறீங்க? எப்போது நானும் என் கர்த்தரும். எத்தனை பேர் ஆனந்தல போறீங்க? உங்க சரீரம் ஆமா அது ஒரு பக்கம் அது செயல்பட்டு கொண்டே இருந்தாலும், அது பிழைப்புக்கு அடுத்த காரியத்திலே உங்கள் சரீரம் செயல்பட்டு கொண்டே இருந்தாலும் உள்ளே நானும் என் கர்த்தரும், நானும் என் கர்த்தரும், நானும் என் கர்த்தரும். இதோட ஆனந்தல போறீங்க? ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் தாவீதுக்குள்ள ஓடினது. ஆரம்ப அற்பமா இருந்தது தாவீதுக்கு, முடிவு எப்படி ஆயிருச்சு? ஆனா சவுலுக்கு எப்படி ஆனது? ஆரம்பம் சம்பூர்ணமா இருந்தது, முடிவு எப்படி ஆகி போச்சு? அற்பமாகி போச்சு. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை மட்டுப்படுத்தினான், அபிஷேகத்தை என்ன பண்ணான்? மட்டுப்படுத்தினான். தேவ மனிதனை என்ன செய்தான்? மட்டுப்படுத்தினான். தேவ மனிதனை யாரும் மட்டுப்படுத்த கூடாது. எதுவே நான் பேச புரியுது? சாமுவேல் வந்ததுக்கு அப்புறம் தான் பலிபீடத்துல பலியிடணும். நல்லா படிச்சு பாருங்க. நாள் ஆகாத காலங்கள் போக போக சாமுவேல் வர்றதுக்கு முன்னாடியே பலிபீடத்துல சவுல் என்ன பண்றான்? தைரியமா துணிகரமா பலியிடும். புரியுதா உங்களுக்கு? பாருங்க, சாமுவேல் தேவ மனிதன் அற்பமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது. சாவுலை விட்டு கர்த்தர் வெளியே போயிட்டாரு, அபிஷேகமும் வெளியே போயிருச்சு. உங்களுக்கு நான் ஒரு ஒரு அற்புதமா ஒரு விஷயத்தை நான் காட்ட போறேன். அற்புதமா தாவீத எப்படி அபிஷேகம் பண்ண, சவுல எப்படி அபிஷேகம் பண்ண, அதாவது எந்த அளவுல. புரியுதா உங்களுக்கு? நீங்க படிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? எந்த அளவு அபிஷேக தைலத்தை ஊத்தினார்ல, அதுக்கு தாவீது அபிஷேகம் பண்ணும் போது எதை பயன்படுத்தினார்? சவுல் அபிஷேகம் பண்ணும் போது என்ன பொருளை பயன்படுத்தினார்? என்ன பாத்திரத்தை பயன்படுத்தினார்? பாத்துருவோமா? வாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடி வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து
எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சரி, எப்படி ஆரம்பமாகுது? அப்பொழுது சாமுவேல் என்ன குப்பி? எல்லாரும் சொல்லுங்க, குப்பி. சத்தமா குப்பி. குப்பி எல்லாருக்கும் தெரியும்ல, நம்ம கூட எப்போதுமா வச்சிருக்கோம். என்ன குப்பி? நம்மன்னு சொல்லிட்டேன், அதை விசுவாசிக்க கூடாது. சில பேர் வச்சிருப்பாங்க, அப்படி வச்சுக்கோமா. எப்போதும் கையில் என்ன வச்சிருப்பாங்க? தைல குப்பி. புரியுதா? சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க போல சில பேரு, ஆனா எண்ணெய் இல்லாம இருக்க முடியாது போல தைல குப்பி அப்பப்ப எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆமே ஆமா தரையிட்டே இருப்பாங்க போல. குப்பி. குப்பி சிறுசா பெருசா? சொல்லுங்க. குப்பி சிறுசா பெருசா? அப்படியே தாவீதுக்கு வாங்க. 1 சாமுவேல் 16:13. 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து போதும் தைல ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? சவுலுக்கு தைல குப்பி. உனக்கு என்னது? குப்பி. போ, நீ கண்டிப்பா என்ன செய்வ? மறுதளிப்ப. நீ 2 நாள் என்ன பண்ண மாட்ட? எனக்கு கீழ்படிய மாட்டேன். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு முன்னாடி எதையுமே மறைக்க முடியாது. நாளைக்கு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். நாளைக்கு எப்படி செயல்படுவீங்கன்னு சொல்லி தெரியும். இவனை ராஜாவாக்குறேன், இவன் தன்னிச்சு என்ன பண்ணுவான்? செயல்படுவான். ஏன் ராஜ்யத்தை கட்ட மாட்டான்? அவனுக்கு ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால இவனுக்கு தைல கொம்பு இல்ல. இவனுக்கு என்ன போதும்? தைல குப்பி. ஆனா தாவீதை குறித்து கர்த்தருடைய தரிசனத்தை பாருங்க. அதனால ஈசா என்னும் ஆமா இயேசு என்ன எதுல வராரு? யார் குமாரன் சொல்றான்? தாவீதின் குமாரன். தரிசனம் எங்க நீண்டுகிட்டு இயேசு வரைக்கும் வந்துச்சு. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இப்ப தாவீதுக்கு தைல குப்பி இல்ல. என்னது? கொம்பு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? உங்களுக்கு குப்பியா கொம்பா? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்கு குப்பியா கொம்பா? கொம்புன்னு சொல்லிட்டு கொம்பா நடக்கணும். கொம்புல ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க குப்பியா என்ன செய்யக்கூடாது? ஆமா, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும், கர்த்தருடைய சபையை கட்டணும், சபையை பார்க்கணும், சபை காரியங்களை ஈடுபடணும், ஆத்ம ஆதாயம் செய்யணும், கொடுக்கணும், எல்லாத்துலயும் ஈடுபடணும். எல்லாத்துலயும் சபை சம்பந்தப்பட்ட ஊழியர் சம்பந்தப்பட்ட எல்லாத்துலயும் ஈடுபட்டா நீங்க தைல குப்பி இல்ல. நீங்க யாரு? தைல. ஆமா, அப்படி ஈடுபடலாம். நீங்களா சொல்லிட்டு இருக்கலாம் நான் தைல கொம்புன்னு. ஆனா நீங்க யார உள்ள இருப்பீங்க? தைல குப்பி. புரியுது? அதனால நான் தைல கொம்புன்னு சொல்லிட்டு செயலெல்லாம் எப்படி இருக்கக்கூடாது? தைல குப்பியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி எதையுமே மறைக்க முடியாது. தேவன் உள்ளங்களை என்ன செய்கிறவர்? ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ள சல்லடை போட்டு என்ன பண்ணிடுவாரு? சலிச்சிருவாரு. வெளியே அப்படியே தேவ சுத்தத்தை செய்யற மாதிரியும் உள்ள சுயநலமா இருந்தா மனிதர்கள் வேணா அதை கவனிக்காம போயிடலாம். ஒருவேளை அவங்களுக்கு அந்த ஆற்றல் இல்லாதனால. ஆனா கர்த்தர் முன்னாடி என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. நிறுத்துவார். ஆமா, தூக்கு நூல் ரெடியா இருக்கு. என்ன ரெடியா இருக்கு? தூக்கு நூல் ரெடியா இருக்கு. அதனால நீங்க அபிஷேக கொம்பு, உங்க மேல அபிஷேக கொம்புன்னா நீங்க தாவீதை போல என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். தாவீது யுத்த களத்தில் யாருக்காக போய் நின்றான்? சவுலுக்காக போய் நின்றானா? இஸ்ரவேல் சேனைக்காக போய் நின்றானா? இல்லை, இஸ்ரவேலின் தேவனுக்காக. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? யாருக்காக போய் நின்னா? இஸ்ரவேலின் தேவனுக்காக. ஒவ்வொரு நாளும் நீங்க 24 மணி நேரம் ஆமா யாருக்காக நிக்கிறீங்க? எதுக்காக நிக்கிறீங்க? சபைக்காக எவ்வளவு தடவை நிக்கிறீங்க? ஊழியத்துக்காக எவ்வளவு தடவை நிக்கிறீங்க?
உங்களுக்காக எவ்வளவு தூரம் நிக்கிறீங்க, உங்க காரியத்துக்காக எவ்வளவு தூரம் நிக்கிறீங்க, அதுல நேரம் எது கூட இருக்கு, எது குறையா இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் கவனிக்கிறார், எல்லாத்தையும் கவனிக்கிறார், எல்லாத்தையும் கவனிக்கிறார். புரியுதா? ரைட், ஓகே. இப்போ சவுலுக்கு தைல குப்பி, சாரி அபிஷேக குப்பி, தைல குப்பின்னு சொல்லிட்டேன், அபிஷேக குப்பி. ஆனா தாவீதுக்கு என்னது? குப்பி இல்லை, என்னது? கொம்பு. ஒரு ஆணும் சொல்லுங்களா? ஆமா, கொம்பு. சரியா? சரி, கொம்பு. நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவ மனிதர்கள் மிருகத்தினுடைய கொம்பை ரெடி பண்ணி உள்ள என்ன வச்சிருப்பாங்க? அபிஷேக தைலத்தை வச்சிருப்பாங்க. அப்படியே தலையில ஊத்துனா அது கீழே என்ன பண்ணும்? இறங்கும். உள்ள ஆவியார் என்ன பண்ணிடுவாரு? வந்து பலமா என்ன செய்வார்? கிரிய செய்வார். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட். இப்ப தாவீது யுத்த களத்துக்கு போறதுக்கு முன்னாடி, யுத்த களத்துல யார் இருக்கிறா? சவுல் இருக்கிறார். ஆனா 40 நாள் நிக்கிறாங்க. 2 சேனை எத்தனை நாள் நிக்குது? 40 நாள். ஒரு நாள் கூட சவுல் எங்க போகல? கோலியாத்துக்கு முன்னாடி போனானா போகலையா? போனானா போகலையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசாசு என்ன போடாது? எதை நான் பேசும்போது புரியுது. பிசாசு என்ன போடாது? பிசாசு எதிராக என்ன செய்யாது? மற்றவங்களுக்கு எதிராக என்ன பண்ணும்? சண்டை போடுமே தவிர தனக்கு எதிராக என்ன போடாது? சண்டை போடாது. அதுதான் பாயிண்ட். இப்ப சவுலுக்குள்ள இருந்தது என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க, முடிக்க போறேன். எல்லாரும் சொல்லுங்க. அதே பொல்லாத ஆவிதான் யாருக்குள்ள இருக்கு? கோலியாத்துக்குள்ள. அதனாலதான் 40 நாள் அங்க என்ன நடக்கல? 2 பேர் யாராயிட்டாங்க? ஃப்ரெண்ட் ஆகி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி சொல்லுது, நீ இப்படியே இருந்து உன் தேவனை என்ன செய்ய? மனித பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. இப்படியே இருந்து நீ என்ன பண்ணணும்? உன் தேவனை, சவுலுக்குள்ள சொல்லுது பொல்லாத ஆவி, நீ இப்படியே இருந்து ஆண்டவர் மருதனி. கோலியாத்துக்குள்ள அந்த பொல்லாத ஆவி இருந்து என்ன சொல்லுமா? நீ இப்படியே இருந்து இஸ்ரவேல் தேவனை என்ன செய்? நிந்தனை பண்ணு. எத்தனை பேர் நம்ம பேசும்போது புரியுது? நமக்கு ஆழமா பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சவங்க கை வைத்துங்க. 2 பேருக்கும் பொல்லாத ஆவி என்ன வேலை செய்யுது? இவனுக்குள்ள இப்படியே நீ உள்ள இருந்து ஆண்டவரை மறுதளிக்க. அவனுக்குள்ள பாருங்க, கோலியாத்துக்குள்ள அதே பொல்லாத ஆவி, நீ இப்படியே போய் ஆமா இஸ்ரவேலின் தேவனை என்ன பண்ணணும்? நிந்திக்கணும். ஆமா, 2 பேரும் இப்ப சூப்பரா யார் கூட நின்றுட்டு இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க. 2 பேரும் யாராரு? இது தாவீதை சேர்த்துறாதீங்க. யாராரு? சவுலும் யாரு கூட செஞ்சாங்க? யாருக்கு ஊழியம் செஞ்சாங்க? பிசாசுக்கு ஊழியம் செஞ்சாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, நீங்க டெய்லி யார் கூட செய்றீங்க? உங்க மனசுல ரொம்ப நேரம் யார் கூட செய்றீங்க? உங்க சரீரத்துல ரொம்ப நேரம் யார் கூட செய்றீங்க? சிந்திக்கிறேன்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. இல்ல பாஸ்டர், சிந்திக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப சிந்திக்கிறேன். மனசுல யாருக்கு ஊழியம் செய்யறேன்? சரீரத்துக்கு. ரொம்ப நேரம். இப்ப அடுத்து ஒரு ஆள் பாருங்க, 24 hours பாருங்க, ஜீசஸ் ஊழியம் செய்யற ஒரு ஆள் உள்ள வந்துட்டாரு. யாரு? தாவீது. ஒரு ஆள் சொல்லுங்களேன். நான் வாழ்வது யாருக்காக? நான் வாழ்வது யாருக்காக? தேவனுக்காக, கர்த்தருக்காக தான் நான் வாழ்றேன். என் தேவனை ஒருத்தன் நிந்திச்சுட்டு இருக்கான். அவனை நான் வீழ்த்தாம என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். ஒரு ஆள் சொல்லுங்களேன். சரி, இப்ப சவுலுக்குள்ளையும் கோலியாத்துக்குள்ளையும் கிரியை செஞ்சது என்ன ஆவி? பொல்லாத ஆவி. தாவீதுக்குள்ள கிரியை செஞ்சது சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த. தாவீது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய தாவீதுக்குள்ள அபிஷேகம் என்ன செய்கிறது? அனல் மூட்டுகிறது. ஒரு ஆள் சொல்லுங்க.
அபிஷேகத்தின் மேன்மையை பார்க்கிறான். அபிஷேகம் வல்லமையா வேலை செய்யும், அது விளங்கிக்கிறான், புரிஞ்சுக்கிறான். பாருங்க, தான் சின்ன பையன்றதை மறந்துட்டான். அவனுக்கு சண்டை போட்டு பழக்கம் இல்ல, மறந்துட்டான். அதனால யுத்த ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு கவனையும் கல்லையும் எடுத்து என்ன செய்யறான்? ஓடுறான். அபிஷேகத்தின் மேன்மை எப்படி வேலை செய்து பாருங்க. முடிக்க போற இதோட 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45 இருந்து 49 வரைக்கும் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். என்ன தலைப்புல பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அபிஷேகத்தின் மேன்மை. எத்தனை பேருக்கு செய்தி புரியுது? புரிஞ்சவங்க கையை வைத்துங்க. கவனி சீக்கிரமா. நானே வாச்சிடவா? எல்லாரும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். இன்றைய தினம் எப்படி பேசலாம் பாருங்க. தாவீது எப்படி பேசலாம் பாருங்க. அபிஷேகம் எப்படி பேச வைக்குது பாருங்க. அபிஷேகத்தின் மேன்மை தாவீதை எப்படி கிரியை செய்ய வைக்குது பாருங்க. பாருங்க, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி, ஏதோ கடையில போய் கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கான்? உன் தலையை உன்னை விட்டு என்ன செய்ய போறேன்? நான் வாங்க போறேன். யார் யாரை பார்த்து பேசிட்டு இருக்கா? ஆமா, சின்ன பையன் அசுரனை பார்த்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. எப்படி பேசுறான், பிரச்சனை எப்படி மேற்கொள்றான் பாருங்க, பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றான் பாருங்க. ஆமா, உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். ஆதலால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில், கிட்ட இப்பெல்லாம் தாவீது என்ன பண்றான்? பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பெலிஸ்தன் என்ன பண்றான்? ஓடல. தாவீதை பார்த்து என்ன பண்ணல? ஓடல. எழும்பி என்ன பண்றான்? தாவீதை நோக்கி. பிரச்சனை உங்களுக்கு நேரம் வருங்க, போராட்டம் உங்களுக்கு நேரம் வருங்க, நெருக்கடி உங்க நேரம் வருங்க, பக்கத்துல கூட என்ன பண்ணும்? வரும். ஆனா அப்ப அதை எப்படி பாக்குறீங்க, எப்படி அதை கையாளுறீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, சட்டுன்னு தாவீது என்ன கோலியாத்து இப்படி ஓடி வர்றானேன்னு பயந்துட்டு என்ன பண்ணல? தாவீது என்ன பண்ணல? ஓட. அதுக்கு மேல என்ன பண்ணான்? கோலியாத்துக்கு நேரம் இவன் என்ன பண்றான்? ஓட. அவன் இவனுக்கு நேரம் வர, இவன் அவனுக்கு நேரம் வர. கவனிங்க, தீவிரமா அந்த சேனைக்கு தாவீது தீவிரமா கோலியாத்து ஓடி வர்றான். தாவீதை பிடிக்க ஓடி வர்றான். உடனே தாவீது என்ன பண்றான்? 48வது வசனம், தாவீது சீக்கிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராய் ஓடி, சேனைக்கு நேரா ஓடுறான். ஆமா, கோலியாத்துக்கு எதிராக ஓடுறான். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா வர்றாங்க. நேருக்கு நேரா வர்றாங்க பாருங்க. பொல்லாத ஆவி வருது. கர்த்தருடைய ஆவியானவர் போல ஒரு ஆவி சொல்ல மாட்டீங்களா? பொல்லாத ஆவி வருது. கர்த்தருடைய ஆவியானவர் போல. ரெண்டு பேர்ல யார் பெரியவங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ரெண்டு பேர்ல யார் பெரியவ? இங்க சரீரம் தான் சிறுசு. தாவீதுடைய சரீரம் தான் சிறுசு. ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படியாப்பட்டவர்? அந்த கோலியாத்து சரீரம் பெருசு. ஆனா இல்ல, பொல்லாத ஆவி எப்படியாப்பட்டது? சாதாரணமானது. ஒரு ஆணை சொல்லுங்க, உன் பிரச்சனை சாதாரணமானது, உன் நெருக்கடி சாதாரணமானது, உன் தேவை சாதாரணமானது. இதை ஆணை சொல்ல போறீங்க. அதை ஊதி 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 எப்படி ஆக்காதீங்க? பெருசா ஆக்காதீங்க. இவ்வளவு தானா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஏன்னா தாவீது கோலியாத்தை எப்படி பார்த்தா? நீ இவ்வளவுதான். எப்படி பார்த்தா? நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு
இல்ல நம்ம ஊர்ல இந்த வார்த்தை அதிகமா என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. நீ எனக்கு ஒரு ஆளு இல்ல, சில இந்த பிரச்சனை எனக்கு ஒரு மேட்ரு இல்ல. அதனால நீங்க அப்படி சொல்லணும், இந்த பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த நெருக்கடி எனக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த தேவை எனக்கு ஒண்ணுமே இல்ல, இந்த எதிரான சூழ்நிலை எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன் தெரியுமா? இதை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்படி அபிஷேகம் எனக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நெருக்கடியை காட்டிலும், பிரச்சனையை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், எதிரான சூழ்நிலையை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மேன்மையானது, மேன்மையானது. ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் வர்றாங்க. ரெண்டு பேர் எப்படி வர்றாங்க? நேருக்கு நேரம் வர்றாங்க. பாருங்க அடுத்து என்ன நடக்குது. 49ஆம் வசனம். தன் கையை அடைப்பிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே எப்படி விழுந்தான்? கல் எப்படி போச்சு? கல் எப்படி போச்சு? கல் முன்னாடி, கோலியாத்துக்கு கல் முன்னாடி போனதா பின்னாடி வந்ததா? முன்னாடி. இப்ப இப்படி வந்து கல் அடிக்குது. அப்ப கோலியாத்து எப்படி விழுகணும்? ஆனா எப்படி விழுந்தான் போட்டிருக்கு. எப்படி? அதாங்க இப்படி அடிச்ச பின்னாடி தானே விழுகணும். நல்ல விளையாடுங்க. யுத்த களத்துக்கு தாவீது எப்ப வந்தானோ அப்பவே கூட யார் வந்துட்டா? கர்த்தர் வந்துட்டார். கர்த்தர் வந்துட்டார். கர்த்தருடைய சேனையும் வந்துருச்சு. தாவீது கோலியாத்துக்கு நேர கல்ல விட, தாவீது விட்ட கல்லு முன்னாடி அடிக்க, பின்னாடி இருந்து கர்த்தருடைய தூதர்கள் கோலியாத்தை என்ன பண்ண? ஒரே அடிக்க. இப்ப ராட்சதை எப்படி விழுகிறான்? முகம் குப்புற. ஒரு ஆமென் சொல்லுங்கள. உன் பிரச்சனை எப்படி விழுந்துரும்? சொல்லுங்க. நீ எதுக்காக பயந்துட்டு இருக்காது எப்படி விழுந்துரும்? முகம் குப்புற. உன் நெருக்கடி எப்படி விழுந்துரும்? ஆமா. உன் கடன் எப்படி விழுந்துரும்? உன் வியாதி எப்படி விழுந்துரும்? உன் பயம் எப்படி விழுந்துரும்? முகம் குப்புற விழுகும். விசுவாசிகள் கையை வந்து ஆமென் சொல்லுங்க. எப்படி விழுகும்? முகம் குப்புற. பிசாச பெருசா என்ன செய்யாத, பார்க்காத. கர்த்தர் பெரியவரா என்ன செய் பாரு. அப்படி அபிஷேகத்தை என்ன செய், பெரியதா என்ன செய்ய பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? முகம் குப்புற விழுந்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆமா. இப்ப பரிசையை பிடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். பரிசையை பிடிக்கிறேன்னா கோலியாத்தோட ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கிற ஆள் ஓடியே போயிட்டா பாருங்க. இவன் என்ன பண்றான்? தாவீது யாருக்கிட்ட ஓடுறான்? அப்படியே கோலியாத்து கிட்ட ஓடுறான். பக்கத்துல போய் கோலியாத்து இறந்துட்டான்றது என்ன பண்றான்? உறுதிப்படுத்துறான். உடனே கோலியாத்துடைய ஆமா ஆயுதம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி யார் தலையை வெட்டுறான்? கோலியாத் தலைய ஒரே வெட்டு. பிரச்சனை இப்ப என்னானது? ரெண்டானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பிரச்சனை என்னானது? ரெண்டானது. நல்ல ஒரு விளக்கம் மாதிரி நான் கொடுத்துட்டு போட போறேன். 49ஆம் வசனத்தை கவனிங்க வேகமா. 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் 49ஆம் வசனம். தன் கையை அடைப்பிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்தான். என்ன அர்த்தம்? அடைப்பிலே போட்டு கல்லை எடுத்தான். இன்னைக்கு இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அடைப்பு, அடைப்பு. அவன் ஒரு பை வச்சிருந்தான், அடைப்பை இல்லையா? அதுல என்ன வச்சிருப்பான்? கல் வச்சிருப்பான். அடைப்பை. சரியா? ஆமா, அடைப்பை. அப்புறம் கல். அடைப்பைனா என்னது? கல்லுனா என்னது? அடைப்பைனா கர்த்தருடைய வேத புஸ்தகம். கல்லுனா என்ன தெரியுமா? வேத புஸ்தகத்தில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள். அப்போ பிரச்சனை எதை வச்சு அடிக்கணும்? பிரச்சனை எதை வச்சு அடிக்கணும்? யாருடைய வார்த்தையை வச்சு அடிக்கணும்? நெருக்கடியை யாருடைய வார்த்தையை வச்சு அடிக்கணும்? போராட்டத்தை யாருடைய வார்த்தையை வச்சு அடிக்கணும்? புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களா. அதை விட்டுட்டு சொந்த வார்த்தை, அந்த வார்த்தை, நொந்த வார்த்தை, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? குழப்பமான வார்த்தை, பதட்டான வார்த்தை, தோல்வியான வார்த்தை, குழப்பமான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தை, தூஷணமான வார்த்தையெல்லாம் பேச கூடாது. வாய் என்ன செய்யணும்? பொத்திக்கணும். வாயை திறந்த என்ன வரணும்? கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்த உள்ளத்தை என்ன வரணும்? கர்த்தருடைய. அனுப்பிக்கிட்டே இருந்தா பிரச்சனை நொறுங்கி போயிடும், போராட்டங்கள் காணாம போயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னை சேதப்படுத்துகிற முயற்சிக்கிற பிசாசு ஒண்ணு இல்லாம போயிடுவான்.
உன் சரீரத்தை சேதப்படுத்த முயற்சிக்கிற பிசாசு ஒண்ணு இல்லாம போயிருவா. உன் பொருளாதாரத்தை சேதப்படுத்த முயற்சிக்கிற பிசாசு ஒண்ணு இல்லாம போயிருவா. உன்னை பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசு உன்னை விட்டு என்ன பண்ணிடுவா? ஓடியே போயிருவா. நீ வெற்றி அடைவா. அன்னைக்கு பாருங்க, இந்த யுத்த களத்துல ஒரு பெரிய வெற்றி அடைந்தது. ஒரு ஆனந்தத்துல அந்த வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாட்கள் என்ன செஞ்சாங்களா? கொண்டாடினாங்களா? ஒரு ஆனந்தங்கள எத்தனை பேர் வாழ்க்கையில வெற்றி அடைய விரும்புறீங்க? அதனால உங்களுக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். ஆமா, அபிஷேகம் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். ஒரு ஆனந்தங்கள பிரச்சனையை பார்த்து என்ன செய்ய? ஓட கூடாது. பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாது. பிரச்சனைக்கு நேரம் போகணும். ஒரு ஆனந்தமா. ஆமா, அபிஷேகத்தை அற்பமா நினைக்காதீங்க. அபிஷேகத்தை மேன்மையா நினைங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி என்ன செய்யுங்க? பேசுங்க. உங்க அபிஷேகத்தை உங்களுக்கு என்ன செய்யுங்க? அனல் மூட்டுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன பண்ணும்? ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க வார்த்தையை என்ன பண்ணுவீங்க? பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஆனந்தம் சொல்லுங்க. வார்த்தை தான் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வரும்? ஜெயத்தை கொண்டு வரும். ஒரு ஆனந்தம் சொல்லுவோமா? வார்த்தை தான் உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? ஜெயத்தை கொண்டு வரும். கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம்.